வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல இப்பதான் வந்தேன். வர்ற வழியில ஒரு சின்ன பிரச்சனை, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த பங்களாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? பங்களாவை பார்த்துக்கிறதுக்கா? ஆமாம். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். வேலை கட்டி இல்லாமல் இருக்கான். ரொம்ப லொடலொடன்னு பேசுவான். ஆனால் நல்ல பையன். நல்ல பையனா உடனே வர சொல்லுங்க. சரிங்க. வணக்கம். வெற்றி டிவி சார்பா பேச வந்திருக்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அவசியம் உழைச்சே ஆகணும். 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பான். அவனால வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. 10 மணிக்கு மேல தூங்குறவன் என்ன வேணா பண்ணலாம். ஆனா 10 மணிக்குள்ள தூங்குறான் பாத்தியா, அவன் தான் ஒன்ன கூட பண்ண முடியாது. மெசேஜ் சொல்லும்போது வேற மேட்டர் பத்தி பேசுறான். வாழ்க்கையில உருப்படவே முடியாது. நாட்டுல இந்த மாதிரியான இதுக்கு மேல ரொம்ப ஓவரா பேசுன கட் பண்ணிடுவேன் கேபிள் கனெக்ஷன். மட்டும் இல்ல, பொண்டாட்டி புள்ள மட்டும் இல்ல. சமயத்துல மாமியார் பாத்தியா பல்லு கூட வளகாம பக்கடா ஊத்தினு பாரு. ஆட்களை திருத்துறதுதான் இந்த வெற்றி டிவியோட முக்கிய நோக்கம். இதுக்காக எனக்கு பெரிய ஊக்கத்தொகையை கொடுத்திருக்காங்க. பாக்கியம் தண்ணி கொண்டாடி. அந்த வரேம்மா. அப்படி சோம்பேறியா இருந்த வந்தான். இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் ஐயோ, ஊக்கத்தொகை தான். இது திருந்தவே திருந்தாது. வர வர அந்த பூனை தொல்லை தாங்க முடியலப்பா. பூனையாடி அடிச்சது யானை. இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. தண்டச்சோறு. ஏய், வர வர உங்க ஆத்தாளுக்கு மாப்பிள்ளன்ற மரியாதை எல்லாம் போச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ்வளோ. வீட்டை விட்டு போயிடலாமா? வீட்டை விட்டு போயிட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? வீட்டை விட்டு போறது கோழத்தனமா தெரியல? உங்க ஆத்தா செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்து தாண்டி வீட்டை விட்டு வெளியே போகணும். ஏ பாக்கியம், மாட்டுக்கு தண்ணி வச்சியா? வச்சிட்டேம்மா. பூனைக்கு பால் வச்சியா? அதுவும் வச்சிட்டேம்மா. உன் புருஷனுக்கு விஷம் வச்சியா? வச்சிடுறேன். ஏண்டி விஷத்தை வச்சு உன்னை விதவையாக பாக்குறா? அது தெரியாம வச்சிடறமான்ற. இருங்கடி, ஒரு நாள் சம்பாதிச்சு உங்க 2 பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறேன். கண்ணுல வரல விட்டு ஆட்டெல்லாம் இருக்கட்டும். கல்லுல அரிசி போட்டு போய் ஆட்ட சொல்லு. கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்த கிரைண்டர் தூக்கி பீரோல வச்சுட்டு மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம கரண்ட் பில்லு மிச்சப்படுறதுக்காக கல் ஆட்ட சொல்லுவார். பண்ணாட ஒரு நாள் இரு, கல்லை தூக்கி போட்டு கொல்றான். இங்க பாடி பாக்கியம், கல்ல தூக்கி போடலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஒரு வேலை வந்திருக்கு, அதை போய் பார்க்க சொல்லி. மாமியார் மைண்ட் வாய்ஸை கூட கேட்ச் பண்றா. ஓ, மாமியார் வேலை வாங்கி கொடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சோன்னா கோயில் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? வேலையாடி வாங்கி தர வேலை இப்போ என் வேலையை நான் காட்டுறேன் பாரு. இந்த வீட்டில் எவனும் காது கேட்காதா? மறுபடியும் ட்ரை. ஹலோ, பெல் அடிச்சா கதவு திறக்கிறது எவ்வளோ நேரமா? காது கேட்காதா? ஆமா, தேவராஜங்கிறது யாரு? என்ன தேவராஜன் சொல்லாம பின்ன ராமராஜனா சொல்றேன். யார் அது? உள்ள அனுப்பு. அப்ப நீ தேவராஜ் இல்லையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆமா, நீங்க தான் தேவராஜா? ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? என்ன சம்பளம் கொடுப்பீங்க? நம்ம ரேஞ்சுக்கு இவங்களெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? யாரா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட ஆள் நீ தான். யோ, யாரியா நீ? 2வது ஆள் நீ தான். செருப்பால் அடிப்பேன். எந்தரா மங்குஸ் மண்டையா, மரியாதை. என்னடா மரியாதை? போறம்போக்கு முழிக்கிறத பாரு. இதுதான் உங்க ஊர்ல மரியாதையா? நான் தேவராஜன் பேசுறேன். என்ன ஆளை அமுச்சு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு நல்ல ஆளை பார்த்து அமுச்சு வைங்கன்னா ஒரு அரலூஸ் அமுச்சு வச்சிருக்கீங்க. அரலூசா? இந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருங்க, பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. 7000 8000 ஆனா கூட பரவாயில்ல. 7000 8000? இது நம்ம ரேஞ்சுக்கு மேல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அமுச்சு வைங்க. சரி. எங்கடா அந்த அரலூசு? போயிட்டானா? ஐயா, இந்த இங்க இருக்கு ஐயா. என்ன பண்ற? எந்திரி. ஐயா, இடம் தெரியாம வந்து தப்பா பேசிட்டுங்கய்யா. ஒரு 50 100 இருந்தாலும் பரவாயில்லையா, நீங்க கமிஷன் எடுத்துக்கய்யா. இந்த வேலையை மட்டும் எனக்கே கொடுத்துருங்கய்யா. எனக்கே கமிஷனா? போடா, போ போய் ஒழுங்கா வேலையை பாரு. ஐயா, உங்க காலுக்கு நான் செருப்பா இருப்பேங்கய்யா. நான் போற இடத்துக்கெல்லாம் கூட வரதுக்கா? வீட்டை ஒழுங்கா பாரு, அது போதும். சரிங்க ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பங்கய்யா. இந்த சம்பளம் 7000 8000 பேசிட்டு இருந்தீங்க. அதை 7க்கும் 8க்கும் நடுவில் ஒரு 7.5 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஐயா? 7.5 தான் உன் நாக்கிலேயே இருக்க. போடா. வரேன் தாடி. எது வரைக்கும் நம்ம இடம் சொன்னீங்க? அதுவும் அந்த தோப்பு வரைக்கும் இருக்கிற நிலம்லாம் நம்ம நிலம் தாங்க. மொத்தம் 18 ஏக்கர் சொன்னீங்கல்ல? ஆமாங்க.
முதலாளி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுற முதலாளி. இதுக்கெல்லாம் என்ன ஏன்டா கேட்குற? போடா போ போ. டேய் முதலாளி ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் போவையா? என்னடா ஆச்சு உனக்கு? போடா அந்த பக்கம். சரிங்க முதலாளி. மதுரைக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கான். ஆமா, நீ மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நான் சம்பாதிச்சு போடுறேன், இதுல ஒண்ணுங்க என்ன கஷ்டம்? இல்ல, பார்க்கறது டிரைவர் வேலை, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க, அதான் கேட்டேன். ஏண்ணா என்னப்பா நம்மள மாதிரி டிரைவரா இருக்கிறவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ண கூடாதா? என்னது தோலை விட்டு தொங்க விடுறேன்னு சொல்லு. யோ, விட்டா கோர்த்து விட்டுருவ போல. சரியான ஆளா இருக்க, வாயா. ஆஹா பிரதர், அங்க பாரேன். வா 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 வா. என்ன ஜோசியரே, நல்லா பாப்பியா? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. பாடுறா, நல்லா ஜோசியம் பாப்பேன்னு கேட்டேன். உட்காரு, கைய குடியா. ஹலோ, திருப்பி காட்டியா. நீ என்ன நோகாம நொங்கு திங்கிறவனா? அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையான்னு கேட்டேயா. அதெல்லாமா கையில தெரியுது? கையில இல்ல, உன் மூஞ்சியில தெரியுது. நீ கையை மட்டும் பார்த்து சொல்லு. சரியானது. உன் மாமியார் உன்னை மருமகனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? ஆமாங்க. உன் பொண்டாட்டி உன்னை புருஷனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? சார் ஆமா சார். அப்படி பேசினா உனக்கு ஒரு ரூபாய் கஞ்சி கூட கிடைக்காதுங்கிற, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிற. தம்பி, இவன் கூடலாம் சேராத, இவனுக்கு கிரையுமே சரியில்லை. எழுந்திரிச்சு அப்படி ஓரமா போய் உட்கார். தம்பி, நீங்க பார்க்கணுமா? பார்க்கலாமே. உட்காருங்க. தம்பி, அமோகமான கை. இது அமோகமான கை இல்ல, அல்ல கை. ஏய், இது சுக்கிரமேடு, இது சந்திரமேடு. அப்ப நடுவுல இருக்கிறது என்ன சூளமேடா? யோ, உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? ஏ, வாய் மூடு, கடுப்பேத்தாத. அட விடியா, வயசான ஆளு பாவம். யார் இவரா? வயசானவரு சேவிங் பண்ணி போடுறா, சின்ன பையன் மாதிரியே இருப்பாரு. தம்பி, கிரக மாற்றத்தால உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். கல்யாண யோகமும் உங்களுக்கு கூடி வந்துருச்சு. உன்னை கட்டிக்க போறவா சுத்தி சுத்தி வருவா. சுத்தி சுத்தி வருவானா? பொண்ணு நான் சர்க்கஸ்ல வேலை செய்யறா? லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்கல, தள்ளி போ. ஓகே, வரேன். யோ தம்பி, சுத்தி சுத்தி வருவான்னா உன்னை சுத்தி சுத்தி வருவான்னு இருக்கல்ல, அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். இந்த 10 நாள்ல அவகிட்ட எப்படி பேச புரிய வைக்கிறது? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கடவுளே, இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு. இசக்கே, ஏ இசக்கே, ஆ சொல்லுங்க முதலாளி. என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்று எதையாவது பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க, இல்லை மாடியில் போய் தனியாக உட்காந்துக்கிற. முதலாளி, ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. முதலாளி, உன் அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என்னடாச்சு உனக்கு? என்னன்னு பேசுற? ஆமா முதலாளி, உண்மையா தான் சொல்றேன். அந்த பொண்ணு எங்கடா பார்த்த? இங்கதான் மதுரையில பார்த்தேன், ரோட்ல. ரோட்ல பாக்குற பொண்ணு எல்லாம் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமாடா? என்ன மூஞ்சூர் மாதிரி ஆயிப்போச்சு. சரி விடு, நானே உனக்கு வேற நல்ல பொண்ணா பாக்குறேன். இல்ல முதலாளி, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாம ஜோசியர் சொல்லியிருக்காரு, என்னன்னு? நான் கட்டிக்க போற பொண்ணு அடிக்கடி என் கண்ணில் படும்னு. வந்தே 3 நாள் தான் ஆச்சு, இதுல அடிக்கடி எங்கடா பார்த்த? வந்தனுக்கு பார்த்தேன் முதலாளி, நேத்தும் பார்த்தேன், தோ இன்னைக்கும் பார்த்தேன். ஓடா, ஜோசியக்கார சொல்றதெல்லாம் நம்புறியா? இன்னைக்கு பார்த்தேன், நேத்து பார்த்தேன்னு, நாளைக்கு பாப்பியா? பாத்திடா முதலாளி. விட மாட்டான் போல இருக்கு. சரி விடு, நானே அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட வந்து பேசுறேன்.
கண்ணாடி எல்லாம் மாட்டினா நல்ல ஸ்டைலா தான்டா இருக்கு. பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடா அவனுக்கு பொண்ணு கேட்கறது. சரி வா. கண்ணாடியை உடைச்சதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டாரோ? இங்க பாலசிங்கங்கிறது என்ன விஷயம்? ஓ நீங்க தான் பாலசிங்கமா? நான் தான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள போய் பேசலாமா? யோ, யார் யா நீ? என்ன விஷயம் கேட்டுட்டு இருக்கான், அதை சொல்லாம ஏன் வீட்டுக்குள்ள என்னைய கூப்பிடுற? யார் நீ? சார், என் பேர் தேவராஜன். சென்னையில் பல இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கேன். மதுரையில் இடம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இவன் என் பையன். மதுரையில் உங்க பொண்ணை அங்க எங்க பார்த்துருக்கேன். பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அதான் நாம பெரியவங்களா பார்த்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். இது வேறயா? வெளியில போகாதன்னா கழுத கேக்குதா? இப்ப பார், ரோட்ல போறதெல்லாம் வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குது. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நாங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாமையா வந்திருக்கோம்? உன் பையன் ரோட்ல பொண்ணை பார்த்தா வீடு தேடி வந்து பொண்ணு கட்டுருவியா? அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கேயா போச்சு அறிவு? ஓ, இதுதான் அவங்க பொண்ணா? இந்த பொண்ணை பார்க்க வந்தேன் பாரு. எனக்கு அறிவில்லை தான். ஏய், யார் பொண்ணை பத்தி பேசுற? அண்ணே இருங்கண்ணே. எங்க பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. எங்க எப்படி பேசணும் தெரியாதா? போங்க வெளியே போங்க முதல்ல. எங்க எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்கம்மா. முழிக்கிறத பொண்ணா பொண்ணு. இவனுக்கு நான் பார்த்து வைக்கிறேன் பாருங்க, அதுதான் பொண்ணு. இதுக்கு மேல இங்க நீ நின்ன உன் தலையை எடுத்துருவேன். விடுங்கண்ணே. வெளில போடா. சொல்றாருல்ல, வாடா வா. இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அவ வீட்டுக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன். அன்னைக்கு கார் கண்ணாடி உடைச்சி கலாட்டா பண்ண இவ தான். இவெல்லாம் ஒரு பொண்ணாடா? அவங்க அப்ப அவளுக்கு மேல இருக்கா. ரோட்ல பாக்குற பொண்ணெல்லாம் வீட்டுல போய் கேட்டா இப்படித்தான். டேய், அவளை தூக்கி போட்டுட்டு வேலையை பார். யோ, இங்க வா. என்ன உன் பாட்டி எடுத்து வாயில போட்டு போயிட்டு இருக்க? இது என்ன கோப்பை எனக்கு வச்சு கொடுத்த கடையா? யோ, எங்கப்பா எனக்கே கடை வச்சு தர மாட்டான், இதுல உனக்கு வர வச்சு தரானா? சாம்பிள் பார்த்தா ரொம்ப தான் கோச்சிக்கிறேன். யோ, சாம்பிள் பார்க்கணும் முதல்ல விலையை கேட்கணுமியா? அப்படி ஒன்று இருக்கோ? ஆமா. எவ்வளோ இது? கிலோ 80 ரூபா. முழிப்பா இருக்கு. இது எவ்வளோ? கிலோ 100 ரூபா. கசப்பா இருக்கு. ஆமா, இது என்ன? அறிவுகட்ட முட்டான். இது ஆப்பிள் உனக்கு தெரியாதா? அது தெரியுது. அப்ப இது என்ன? இது அமெரிக்கா ஆப்பிள்யா. சட்டை போட்டு வச்சிருக்கும்ல. ஏண்டா அறிவு கட்ட முண்டம், அமெரிக்கால பொண்ணுங்களே ஒழுங்கா ட்ரெஸ் போடாது, நீ ஆப்பிளுக்கு ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கியா? நம்ம ஊர் ஆப்பிள் தான் அழகா ட்ரெஸ் போட்டு இருக்கும். ஓகே, உங்ககிட்ட சாம்பிளே சரியில்லையா? இன்னொரு சாம்பிள் பாக்குறியா? பார்க்கலாமே. ஐயோ 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 ஐயோ, நானே தண்டலுக்கு வாங்கி இட்லி காய போட்டாக்க போனி அவருக்கு முன்னாடி காலி பண்ணிட்டேடா பாவி. உன்ன சும்மா வர மாட்டாங்க. தங்கள் வருகைக்கு நன்றியா. யோ, நான் ஒருவன் தெரிஞ்ச எங்க சுத்திட்டு இருக்கியா? தம்பி என்ன நடக்குதுங்க? நீ சொன்னதாயா நடக்குது. இட்லி விக்கிற பொம்பளை கூட ஜெட்லி மாதிரி வந்து அடிக்கிறாயா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசினா இப்படிதான் நடக்கும். பக்கவாய வச்சுன்னு பஞ்ச் டயலாக் பேசுற, மரியாதையே ஓடி போயிடு. ஓடு. ஜென்மத்துக்கு கரவை மாறாது. போடா. எம்மா, இட்லி விக்கிற பொம்பளையும் பழக்கடைக்காரனும் அடிச்சதுலேருந்து எனக்கு இந்த போது ஜோசியக்காரன் சொன்னது எல்லாமே பழிக்குதியா? அப்படியா? அவர் சொன்னதெல்லாம் பழிக்குதா? யோ, இதில் உனக்கு எவ்வளோ சந்தோஷம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். புரியுது. எல்லாம் அந்த ஃபிகர் உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னானே, அதனால தானே? பாஸ், ஓவரா பேசாதீங்க. பழிக்குதுல? ஆமா, மருந்து வாங்கி தரேன். பா. கடிச்சு தின்றுவோம் போல இருக்கு. யோ யோ, மருந்து வாங்கி தரேன். எங்க போற? அதுக்கு தானே போறேன். மெடிக்கல் ஷாப் இங்க இருக்குது, மருந்து வாங்குறது இந்த பக்கம் எங்க போற? உன் மருந்து எங்க இருக்கு? என் டாக்டர் அங்க போயிட்டு இருக்காங்களே. இது டாக்டர் போயிட்டு இருக்காங்களா?
கொஞ்சம் வாங்க, என்ன வேணும்? உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ். போங்க ப்ளீஸ். நினைச்சேன்டா நீங்க வருவேன்னு. உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? ஏய், ஒப்பனை நீ வந்தப்பவே சொன்னல. ஏய், ஏண்டா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏய், ஏண்டா என் பொண்ணு பேடி லோ லோன்னு அழைறீங்க? அன்னைக்கு அவ்வளவு திட்டியும் உனக்கு சூடு சொன்னே இல்லடா. ஐயா ஒரு நிமிஷம். ஏய், என்ன கைகால் நல்லா இருக்கு புரியல உனக்கு? டேய் போ போடாங்கறா என்னக்காரா? இவர் 100 தடவை இந்த பக்கம் பார்த்தேன் கையால வெட்டி எறிஞ்சிருவேன். சரி ஐயா, பிரச்சனை பெருசாகி பாப்பா வேறு வெளியே வந்தா நம்மளுக்கு தான் அசிங்கம். பசங்கிட்ட சொல்லி அவன் எங்க இருக்கான்னு விசாரி சொல்றேன். பார்த்துக்கலாம் வாங்கய்யா. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கங்க, வச்சிடுறேன். வைடா, பேசிட்டே இருப்பாங்க. ஹலோ, இவ்வளோ நாள் நிற்கிறேன், மனுஷனா தெரியல? எனக்கு அர்ஜென்டியா. அர்ஜென்ட்னா போக வேண்டியது தானே, போன குடியா. ஏய், நான் யார் தெரியுமா? யாரு? ஊர்லயே பெரிய ரவுடி. அப்படியே போட்டேன்னா என்ன பாக்குற? ஹலோ, இந்த கூப்பிட்றாரு. கூப்பிட்டீங்க? உன்னை யாரையா கூப்பிட்டா? கூப்பிடவே இல்லையா? பிச்சு போடுவது. ஹலோ, பெரிய சண்டியர் மாதிரி பேசுற, அப்படி என்ன சண்டித்தனம் பண்ண? ஒத்த பாலத்துக்கிட்ட ரெட்டை கொலை நடந்தது, அது யார் பண்ணாங்க தெரியுமா? யாரு? நான் தான். அது வரைக்கும் அப்பாசாமி லாட்ஜ், அதுல உள்ள பூந்து ஒருத்தனை கதற வெட்டினது யார் தெரியுமா? யாரு? அதுவும் நான் தான். அதே மாதிரி உன்னை வெட்டுறதுக்குள்ள மாவன மரியாதையை ஓடிவிடு. அப்படியாண்ணே? பண்ணிக்கங்கண்ணே. ஓ மாவன, இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னது இங்கே போக மாட்டேங்குது? ஹலோ சொல்லு. ஏப்பா, எப்பதான் வருவ நீ? நான் எதுக்கு? அதான் வந்திருப்பாங்கல்ல. யாரு? போலீஸ் தான் வந்திருக்கு. அதுக்கிட்டும் நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. யோ, சரியான ஆளியா நீ? போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் பண்ணிட்டு இருக்க? முண்டா, போலீஸ்காரன் ஸ்டேஷன் இல்லாம வேற எங்கடா இருப்பான்? போலீஸா? கொலை பண்ணியா? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, புரோட்டா, குருமா. என்ன சார் வேணும்? ஒரு காஃபி. சார் உங்களுக்கு? என்ன இருக்கு? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, புரோட்டா, குருமா. எனக்கு ஒரு காஃபி. வேளங்க 2 பேரும் ஒன்றா? 2 காஃபின்னு சொல்ல வேண்டியதானே சார்? நீ மெனு கார்டை வாயில் வச்சிருக்க. ஓயா, தோசை ஆர்டர் பண்ணனே, என்னாச்சு? இப்போ வந்து சார், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, குருமா. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க மேடம்? எங்க வந்தாலும் இந்த தொல்லை தாங்க முடியல. சொல்லுங்க மேடம், என்ன வேணும் மேடம்? என்ன சாப்பிட்றீங்க மேடம்? ஒன்றும் வேணாம். எங்க இருந்துடா வருதுங்க? முதலாளி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துரு முதலாளி. நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நல்லபடியா முடிஞ்சது. இந்த இடத்துல ஏதாவது கம்பெனி கட்ட போறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஓடி ஓடி சம்பாதிச்சு இப்போ தான் புத்தியில் ஒரு விஷயம் பட்டது. கோடி கோடியா எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா திங்கிறதுக்கு சோறு தானே வேணும். அதனால சம்பாதிக்கிற காசெல்லாம் நிலம் வாங்கி விவசாயம் பண்றதா முடிவெடுத்து. உங்க மாதிரி முதலாளி எல்லாம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா நாட்டுல சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. என் நிலத்தை உங்களுக்கு வித்ததுல என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க. டேய், சாரை வீட்டில் விட்டு வா. பரவாயில்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். கையில காசெல்லாம் வச்சிருக்கீங்க, எதுக்கு ரிஸ்க்? கார்லயே போயிட்டு வாங்க. போடா. அப்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வாங்க. முதலாளிக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கிளம்ப சொன்னா என்ன பண்றது? கொண்டு போய் விட்டுட்டு வான்னா இவ்வளோ நேரம் என்ன பண்றான்? வர வர இவன் போக்கே சரியில்லையே. முதலாளி எங்கடா இருக்க? அவரை கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இதோ வந்துட்டு இருக்க முதலாளி.
எங்க இருக்க? என்னடா மென்னு முழுங்குற? ஓ, அந்த பொண்ணை பார்த்துட்டியா? ஆமா. என்ன? இல்ல முதலாளி. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு படிச்சு சொல்லியிருக்கேன். திரும்பவும் அந்த பொண்ணை பார்த்த என் மூஞ்சிலேயே அப்புறம் முழிக்க கூடாது, தெரிஞ்சுக்க. எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. சீக்கிரம் புறப்பட்டு வர வழியை பார். நாளை காலையில மெட்ராஸ்ல எனக்கு அவசரமான டெண்டர் மீட்டிங் இருக்கு. ஏய், என்னடா பேச்ச காணோம்? அந்த பொண்ணை பார்க்கறத விட்டுடு, அவளைதான் சொல்றேன். மதுரைக்கு இடம் வாங்க வந்தீங்களா இல்ல நீயும் பையனும் பொண்ணுங்களை பொறுக்க வந்தீங்களா? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசு. யோ, உனக்கு என்னையா மரியாதை? பொறுக்கிய புள்ளையா வச்சிருக்க? இங்க பார், இன்னொரு வாட்டி என் பொண்ணு பின்னாடி உன் பையன் வந்தா கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவேன். போடா. நீ போடா. யாரா போடங்கிற? ஊரு விட்டு ஊர் வந்து என்னடா எகத்தாலாம்? 2 பேரும் மதுரை விட்டு உசுரோட தாண்ட மாட்டீங்க, ஜாக்கிரதை. வணக்கம் மிஸ்டர் தேவராஜங்கிறது. ஹலோ சார், என்ன ப்ராப்ளம் சார்? சார், இப்போ தான் சென்னையிலேருந்து டிஜிபி பேசுனேன். இங்கே பாலசிங்கங்கிறது யார்? இதோ நிற்கிறாரு, இந்த ஆள் தான். ஹலோ, போனை கட் பண்ணு. எம்எல்ஏ கட் பண்ணியா? கட் பண்ணு. மணிகண்டன் சார், இந்த ஆளை ஜீப்ல ஏத்தியா? போலீஸ் தேவையில்லாம பிரச்சனை பண்ற. ஏதாவது பேசுன அடிச்சு இழுத்துட்டு போயிருவேன். என்ன ரவுடித்தனம் பண்றியா? நடையா? சார், ஒரு நிமிஷம். அவ்வளோ பெரிய ஆளாயா நீ? இந்த ஊர்ல யாரை வேணா என்ன வேணா செய்வே, உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்ல? இத பார், உன்னால இந்த ஊர்ல மட்டும்தான் மந்தா காட்ட முடியும். ஆனா என்னால தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல போனாலும் இதே பவரை காட்ட முடியும். காட்டுற பாக்குறியா? உன்னை உள்ள வைக்கிறது மட்டும் இல்ல, வெளியே வரவே முடியாதபடி என்னால செய்ய முடியும், தெரிஞ்சுக்க. வயசு கோளாறுல உன் பொண்ணு பின்னாடி இந்த பையன் சுத்துறது எனக்கு கூட தான் பிடிக்கல. நான் எவ்வளவு கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சார், உழைச்சி போட்டோம், விட்டுருங்க. ஹலோ, இனிமையா ஒழுங்கா நடந்துக்கோ. வரேன் சார். நந்தினி, ஒரு நிமிஷம் நில்லு நில்லு. இவனுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். என்ன என்ன வேணும் உனக்கு? மென்டலா நீ? வந்துட்டு இருக்கும்போது வழி மறிக்கிற அறிவில்ல? உன்கிட்ட பேசணும். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. விலைக்கு போனாலும் என் பின்னாலே வந்து டார்ச்சர் பண்ற. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? உங்க அப்பா உனக்கு அட்வைஸ் பண்ணவே இல்ல? இதுக்கப்புறமும் என் பின்னாடி வந்த நான் பேச மாட்டேன், என் செருப்பு தான் பேசும். ஜாக்கிரதை. இங்க பாரு, எவனுக்கும் மாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு. ஓய், இப்பதான் தெரியுது மாடு ஏன் சரியா பால் கறக்கலன்னு. ஏது அதுக்கு வைக்கிற புண்ணாக்கல பாதிய நீயே தின்றுவ போல இருக்கு. நல்லா இருக்கு நந்தினி, உனக்கு வேணுமா? ஐயே, மூஞ்சிய பாரு. சிப்பா, வேணாமா? போடா புண்ணாக்கு.
எசக்கே டேய் எசக்கே இதோ வந்துட்டேன் ஐயா. பார்த்து வர மாட்டேன் நந்தினி. கண்ணு தெரியல. மாடு மாடு நீ வந்து மோதிட்டு என்ன வந்து கேக்குற? கல்லு இது எதுக்கு? கொண்டு போய் பில்டிங் கட்ட போறேன், கூட வரியா? பள்ளிக்கூட போய் படிக்காம கல்லாங்காய் ஆடுறியா? புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்டியே. எருமை எல்லாத்தையும் பொறுக்கி குடுறா. ஐயா கூப்பிட்டாரு, நான் போறேன். நந்தினி அப்பா இங்க வா. பையில என்ன கேக்குறேன்ல? ஒண்ணும் இல்லப்பா. ஏய் கல்லாங்காய் வச்சிருக்கியா? இல்லப்பா, வந்து இங்க வா. எடு எடு. இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறியா? எருமை மாட்டி விட்டுட்டியா? டேய் இதா கொண்டு போய் கொட்டுறா. அடிக்கிறது. நந்தினி பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்கணும், கல்லாங்காயெல்லாம் ஆடக்கூடாது. நந்தினி டாடா. இங்க வாயேன். என்ன நந்தினி? கிட்ட வாயேன். ஐயோ ஐயோ வலிக்குது நந்தினி. ஐயோ விடு நந்தினி. ஐயோ டாடா. நீ சொன்னதெல்லாம் நம்பி தாயா இதுக்கு ஒத்துக்கிட்டேன். கைவிட்ட மாட்டியே. ஒன்னா தவிர வேற எவ்வளையும் கல்யாணம் பண்ண சொல்றேன்ல, போ. வீரன்தான். நீ மட்டும் கரெக்டா அடிக்கிற, என்னால அடிக்கவே முடியலடா. உனக்கு படிக்கவும் வராது அடிக்கவும் வராது. நான் சொல்ற மாதிரி படி. நந்தினி ஏய் நந்தினி இங்க என்ன பண்ற? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்குடா இங்க வந்த? நான் மதுரைக்கு போய் மூக்கல கயிறு வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்ன, மூக்கல மாட்டிக்கிட்டு கிளம்பு. நந்தினி யாரு இவன்? ஏய் போ அந்த பக்கம். நந்தினி இப்ப நீ வரல, நான் போய் ஐயா கிட்ட போய் சொல்லிடுவேன். வரேன்டா, நீ போ. அவன் கிடக்குறான். நந்தினி இங்க வேற. ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே இல்லையாடா? ஏன்டா அப்படி பண்றீங்க? நீ என்ன ஒரு மாதிரியா வர? நந்தினி வீட்டுக்கு வராம பசங்களோட சேர்ந்து புள்ளைங்க அடிச்சிட்டு இருக்கு, கூப்பிட்டா வர மாட்டேங்குது. சரி சரி போ. இப்ப என்னதான்டா சொல்ற? தலைவரே, என் வீட்டு கோழி ஏதோ தெரியாதமா வீட்டுக்கு போயிடுச்சு, அதுக்காக அடிச்சே சாப்பிட்டான். கேட்டா என்ன அடிக்க வரான். ஏய் நீ என்ன பெரிய ரவுடியா? அப்படிதான் வச்சுக்கோங்க. இங்க பார், 100 தடவை அவன் வீட்டுக்கு கோழி என் வீட்டு பக்கம் வந்து பாத்துக்க, அப்புறம் குருமா தாண்டியே. அப்ப உன் வீட்டு நாய் மட்டும் என் வீட்டுக்கு வருது, அடிச்சு அப்படியே. ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ திமிராவை பேசுற. இங்க பாருங்க, இது அவனுக்கு எனக்குள்ள பிரச்சனை. புத்தி சொல்றதை விட்டுட்டு பொண்ணு புள்ளைங்க அடிக்குதான், அதை போய் பாருங்க. அடிங்க செருப்பால. என்னங்க இப்ப என்ன? எங்க வந்து யார்கிட்ட கை நீட்டி பேச? பெரிய இப்பனாடா நீ அடி. ஏய் வாடா நீ வாப்பா. இவன்லாம் ஒரு ஆளுன்னு கை நீட்டி பேசுறான், பார்த்துட்டு நிக்கிறீங்க. அப்புறம் நம்ம ஜாதிக்கு என்னதான் மரியாதை? சரி விடுப்பா, ஊர்ல 4 பேர் 4 விதமா அப்படி இப்படி தான் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் போய் ஏய் நீ என்ன ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகாம பசங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? விடுங்க, இந்த வயசுல தானே ஜாலியா இருக்க முடியும். சரி வீட்டுக்கு போ. எருமை எருமை, ஒண்ணு தெரியாத மாதிரி திங்கிறது பாரு. அடிக்காத நந்தினி. எங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விடுறது உனக்கு வேலையா போச்சு. இல்லடா, இன்னொரு வாட்டி எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டா உனக்கு கொன்னே போடுவேன். நிக்க போறியா இல்லையா? எதுக்கு? இனிமே மாட்டிட மாட்டேன்னு சொல்லு.
என்னம்மா இருக்காடா? அவளை எப்படி கரெக்ட் பண்றது? விடுண்ணே, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு. இப்போ சொல்லுண்ணே, போய் தூக்கிட்டு வந்துடுறோம். டேய் இருடா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ற. என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரா? கல்யாணமா? புதுசா இருக்கு. ஏண்ணே, உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்க? பிச்சிடுவேன். ஏய், போய் அந்த பம்பு செட்ல வெயிட் பண்ணு. நான் 2 மக கல் அடிச்சுட்டு வந்துடுறேன். வெறும்னே ஒக்க போரு தாங்க முடியாது, இதுல கல்லு வேறையா? என்ன படுபட போறணும். போடு. என்ன நந்தினி நடந்து வர? ஜீப் இருக்கு, ஓட்டுறதுக்கு நான் இருக்கேன். போலாமா? வீட்டில் விட்டுறான். எனக்கு கால் இருக்கு, கால்ல செருப்பு இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன். உன் வேலையை பாரு. என்ன திமிருடி உனக்கு? யோ, கள்ளு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கல்லு மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்க. ஏய், நீ கிளம்பு. ஏன்? எனக்கு மூடல. நீ வா. மூடு இல்லையா? குசும்பு பிடிச்ச ஆடியா நீ? நத, அத நீயே வச்சுக்க. வருஷம் எடுக்கிற காசு. நந்தினி, இனி என் டார்கெட்டே நீதான். நந்தினி, உன்னை எங்கெல்லாம் தேடுதுடி? என்ன விஷயம்? அதான்டி டிக்கெட். ஐ, தலைவர் படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிச்சா? மார்னிங் ஷோ கிடைக்கல, மேக்னி தான். டிக்கெட் எங்க குடு? அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அப்பா இருந்தாரா, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமேனு வர வேடியஸுக்கே பார்த்தனா கொடுத்துட்டேன். ஐயோ, அதுக்கு நீ எங்க அப்பாட்டியே கொடுத்துருக்கலாமே. ஆமா, அதை நீ எங்க பார்த்த? அந்த பக்கம் தாண்டி போனா. இதுபடி. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலா. ஒரு நல்ல பாட்டை ஏன்டா அப்படி கொலை பண்ற? உனக்கு ஒன்றும் தெரியாது, சுமாரு. உனக்கு ரொம்ப தெரியும். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சில் காத்தாடி போலாடுது. இப்ப நல்லா இருக்கு நந்தினி. உன் மூஞ்சாட்டம் இருக்கு பண்ணி. போ நந்தினி, எப்ப பார்த்தாலும் யாருமே பண்ணின்னு கூப்பிடுற. உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டின்னு கொஞ்சட்டுமா? எருமை. டிக்கெட் எங்கடா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வச்சிருப்ப? சொன்ன கேட்க மாட்டா? நான் ஏற்கனவே சொல்லிடுவேன். இத மட்டும் நீ சொன்ன, உன்னை அப்படியே கழுத்தை நடிச்சு கொண்டுருவேன். ஜாக்கிரதை. நந்தினி, என்னடா? சினிமாக்கெல்லாம் போக கூடாது. நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இன்னொரு வாட்டி சொல்லு. நீ நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். நான் முன்னுக்கு வரது இருக்கட்டும், நீ முன்னுக்கு வந்துட்டு போற, கீழே விழுந்து செத்துருவேன். அட்வைஸ் பண்ற மூஞ்சிய பாரு. அறுப்புக்கு ஆள் சொல்லியிருந்தானே, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேண்ணே. ஏய், நீ என்ன இந்த நேரத்தில் மேக்கப் போட்டு நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூத்து அடிக்காத. ஒழுங்கா உட்காந்து படி. சரிப்பா. என்னடா? என்னன்னு கேக்குறேன்ல, சொல்டா. நந்தினி சினிமா போறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கு. அதுக்குத்தான் இந்த மேக்கப்பா? இல்லப்பா. அடி கழுத, எங்க டிக்கெட்டு? எடுத்துட்டு வாப்பா.
திருட்டு கழுத. படிக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பண்றேன். போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. கேள்விக்கு குசும்ப பார்த்தியா? ஏய், என்ன இந்த பக்கம் கேக்குறோம்ல, வாங்க ஆடு. ஏய், என்ன நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? நான் முழுகாம இருக்கேன். நல்ல விஷயம் தானா? இதுக்கா உம்முன்னு இருக்க? ஏய், இனிமே வாக்கியா வரப்பெல்லாம் பார்த்து நடந்து போ. உச்சி வெயில்ல தனியா போகாத, காத்துக்கிற படிச்சிட போகுது, புரியுதா? ஆமா, புள்ளைக்கு அப்ப யாரு? அட பாவி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணதுனால தானே என்னையே உனக்கு கொடுத்த. இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேக்குறேன். இங்க பாரியா, என் கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுங்க? இங்க பார், கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பணம் வேணா கேட்டு வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு கலாட்டா பண்ண நினைச்ச கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.